வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு வீடியோவை பதிவிட போகிறேன். ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு நாய் வளர்த்து தெருவில் விட்டால் அதோடய பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த அத்தனை பேரும் மனசு பதறினீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அந்த நாய் எப்படி இருக்குது, அது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்க, கமெண்ட்ஸில் போட்டிங்க. இந்த மாதிரி நிறைய அதுக்கு மேலே அக்கறை எடுத்துட்ட ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த வீடியோ எப்படின்னா, நம்ம குழந்தைய வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டோம்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம குழந்தை அனாதை ஆகிட்டோம்னா எங்கே போகிறது எங்கே வர்றது என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு துடிக்குமே. அந்த துடிப்பு தான் அந்த நாய் துடிச்சது. ஏன்னா அவங்க அந்த நாயை குழந்தை மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துடித்த நாய் இப்போ ஒரு பிளாட்டில் போயிட்டு நின்றுடுச்சு. அந்த ஒரு வாரமாக அந்த பிளாட்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அந்த பிளாட்ஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அங்கே விரட்டுறாங்க. அது ஆனால் சுற்றி ஓடி வர்றதுக்கு பாதை இருக்குது. அது சுற்றி அவங்க விரட்ட சுற்றி ஓடி வந்துடுது. கேட்டுக்கு அடியில் சார்ந்து கேட்டுக்கு அடியில் நுழைஞ்சி உள்ளே போயிடுது. ஏன்னா வெளியே வந்தால் வெளியில் இருக்கிற தெருநாய்களெல்லாம் அதை கடிக்குது. அதுக்கு பயந்து பாதுகாப்பான ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே சுற்றி வருது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, அவங்க விரட்டுறாங்க. நான் போய் சாப்பாடு போட்டோம்னா, இங்கே சாப்பாடு போடாதீங்க, இந்த நாய் இங்கே நின்றுடும், நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா இந்த நாய் இங்கே நின்றுடும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட வேணாங்கிறாங்க. ஆனாலும் நான் அதுக்கு அந்த லெவலில் அது தாங்கிக்க முடியல. அது போய் தேடி சாப்பாடு போட்டேன். அவங்கெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து சாப்பாடு போட்டேன். வெளியில் ரோட்டில் சாப்பாடு போடுறது கூட நீங்கள் இங்கே கூட சாப்பாடு வைக்காதீங்க, இங்கே அப்புறம் இங்கே நின்றுடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் செஞ்சாங்க. தடுப்பெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த கேட்டுக்கு அடியில் நுழைஞ்சி போகுதுங்கிறதுக்காக அதுக்கு கம்பி வேலை அடிக்கிறதுக்கும் திட்டம் போட்டாங்க. இப்படி அவங்க போட்டுட்ருக்கிற நேரத்தில் அந்த டாக் நிறைய பேர் தத்து கேட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து கேட்டாங்க. ஆனால் எல்லோரும் எங்கள் டாகை அதை கொண்டு கொடுங்க அந்த நாய் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுக்கான சூழல் இல்லை. அதில் ஒரே ஒருத்தங்க மட்டும் அரக்கோணத்துலேருந்து அது வேறு யாருக்குமே கொடுக்காதீங்க, நான் எடுத்துக்கிறேன், அதை பார்த்தா அது துடிக்கிற துடிப்பை பார்த்தா பாவமாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வாரம் நேரம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போது இதை டாகை இந்த குட்டியை அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு தீர்க்கமாக முடிவு பண்ணி, ஆனால் அந்த ஒரு வாரம் அந்த இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா 24 மணி நேரம் நான் அதை கண்காணிக்க முடியாது. எந்த நேரத்துக்கு அவங்க விரட்டி விடுவாங்கங்கிறது தெரியாது. அப்போது ஒரு ஷெல்டர் நடத்துகிறவங்கக்கிட்ட இதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் நீங்கள் அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் உதவி கேட்குறேன். பொதுவாக ப்ரைவேட் ஷெல்டர் வச்சுருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு 650 ரூபா வாங்குவாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு கொஞ்சம் அந்த பயத்தை போக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க போய் குளிக்க வச்சு ஒரே நாளில் அவன் அங்கே பழகிட்டு அவனோட பையன்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற குலைக்க அளவுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இவங்க கரெக்டாக வந்தாங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். இவனை தூக்கி அவங்களுக்கு நான் இப்போ தத்து கொடுக்குறேன். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வாங்கும்போதே வாடாமணின்றாங்க. அவனுக்கு பேரோடு வந்துட்டாங்க. வரும்போதே ஒரு பேரோட மணின்னு வச்சுட்டு அதை தூக்கி வச்சுட்டு போகிறான். இப்போது பார்த்து என்ன சாப்பாடு போகிறதுக்கு நான் போனாலும் என்னை பார்த்து ஓடுனுவேன், எனக்கு கை கொடுக்குறான். ஸோ ஒரு 5 நாளில் அவனுக்கு அந்த மனநிலையை ஒரு சுதந்திர மனநிலைக்கு அந்த ஷெல்டருக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு உண்மையாகவே நான் நன்றி சொல்கிறேன். அந்த சுதந்திர மனநிலை அவனுக்கு எனக்கு கை கொடுத்துட்டு அவன் இப்போது சந்தோஷமாக எங்கே கிளம்பி போகிறான்னா, இப்போது அரக்கோணத்துக்கு கிளம்பி போகிறான். நானும் அவனை வழி அனுப்பி வச்சுட்டேன். இதோட வாழ்க்கையோட மாற்றத்தை பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அரக்கோணத்தில் எப்படி இருக்காங்கிறத ஒரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். அவங்க அதை நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாகிஸ் ட்ரீம் கெனல்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துகிற அவங்க கௌதமிக்கிட்ட அவங்க கௌதமி அவங்க பேர். இப்போ இத்தனை நாள் வச்சு பராமரித்ததுக்கு எவ்வளோ காசு வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் போங்க, நீங்கள் செய்கிறதே புண்ணிய காரியம், எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், நான் எவ்வளோ செய்கிறேன், இதில் ஒரு பப்பியாக சாப்பாடு போட்டேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. இல்லை ஏதாவது கொஞ்சமாவது வாங்கிக்கிங்கன்னா ஒரு பைசா கூட வேணாம், நீங்கள் நீங்கள் போங்க, நல்லது செய்யுங்க சார், நீங்கள் நல்லது செய்கிறீங்க, நான் அதுக்கு ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். அவங்க கௌதமிக்கு
ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் இப்போது இது பாருங்களேன், ஒரு வளத்தை ஒரு தெருவில் விட்டுட்டார். ஒரு 10 பிளாட்ஸ், பெரிய வீடு, ஒரு பிளாட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் பணக்காரங்க தான். அவங்க நினச்சா ஆளுக்கு ஒரு வாய் சாதத்தை வீசி போட்டால் அந்த நாய் அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஆண் நாய் தான், அது ஒன்றும் குட்டி போட போகிறதில்ல, அங்கே வாழ்ந்து. ஆனால் அவங்களுக்கு அதுக்குள்ள விருப்பம் இல்லை, அந்த ஓட்டத்தில் அது தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணவங்க உதவி பண்ணுறாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை அது சந்தித்து ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துருச்சு. இப்போ இதில் சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா, கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைய எப்படி தெருவில் விடாமல் வளர்ப்போமோ அதே மாதிரி ஒரு நாயும் கடைசி வரைக்கும் வளர்க்க முடியும்னா கூட, வளர்க்க முடியும்னா மட்டும் விலை கொடுத்து வாங்குங்க, அப்படி இல்லைன்னா வாங்காதீங்க. இந்த மாதிரி நம்ம ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கான தேவைகள் தொடர்ந்து இருக்குது. அந்த தேவைகளுக்காக, அவங்களுக்காக உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அந்த உதவி அவங்களுக்கு பெரிய பலனை தரும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.